ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன். ரீசெண்டாக ப்ரெட் அல்வா வீடியோ போட்டிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு தெரியுமா? ஒரு தடவை வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். சூப்பரான மசாலா இட்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிள். ஒரே மாதிரி இட்லி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணலாம். நம்ம தக்காளி தொக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, அதே தான். என்ன, இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி தாளிச்சிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு மிளகாத்தூளோட கரம் மசாலா, சீரகத்தூள்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. நல்ல கிரேவி மாதிரி வந்த உடனே இட்லி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய இட்லி மாவு எடுத்து அந்த நல்லா கொதிச்சிட்ருக்கிற அந்த கிரேவி இருக்குது பாருங்கள், அதில் இந்த மாதிரி மாவை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கனமான பாத்திரம் மட்டும் எடுத்துக்கோங்க. கடாய் கொஞ்சம் கனமாக இருக்கட்டும். கொஞ்சம் பெரிய கடாய் தான், நம்ம 5 கூட ஊற்றலாம். இதுக்கு தொட்டுக்கவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்பைஸியாக வெந்திருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு கிடைக்கும். அப்படியே பார்க்கும்போதே நாக்கில் தண்ணி ஊறும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பசங்களுக்கு அப்படியே கரண்டியில் எடுத்து தட்டில் வைக்கலாம். கொத்தமல்லி, புதினா எல்லாம் போடலாம். நான் கஸ்தூரி மெய்தி போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ஸ்பைசி ஸ்மெல்லுக்கு தேங்காய் சட்னி கூட வேண்டாம், இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க தேங்காய் சட்னி. அந்த தக்காளி தொக்குவே கொஞ்சம் எடுத்து வச்சு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய இட்லியை புட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்களா? மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் நிறைய இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.